ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ திஸ் இஸ் யூ சிந்து. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று பிக் பாஸில் விஜய் சார் வந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டாரு கண்டஸ்டன்ஸ்கிட்ட, ப்ளஸ் இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜய் சார் வந்தோடனேயுமே ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னால் பார்க்கவே முடியல. பாருவை வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. உடனே நீங்கள் வந்துட்டு பாருவோட சப்போர்ட்டர் அப்படின்ட்டு வராதிங்க. சத்தியமாக என்னால் பார்க்க முடியலைங்க. ஏன்னா அந்த அரோரா பொண்ணு வந்துட்டு ரொம்ப பண்ணியிருக்குங்க. ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. லைவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப பண்ணியிருக்கு. அதையெல்லாம் கேட்காம ஏன்பா அவள் ஒரு சிம்பிள், அரோரா ஒரு சிம்பிள் வச்சா அந்த சிம்பிளை வந்துட்டு பார்வதி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, சரி அந்த பார்வதி பழி வாங்கினதாவே இருக்கட்டும். யங் விஜய் சார், நீங்கள் எதுக்குங்க சார் டெமோலாம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க? குறும்படம் போட்டு காமிச்சிருக்க வேண்டியதானங்க சார். எங்களுக்கு அதுதான் தோணுது. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் தான் வந்துட்டு அந்த சிம்பிளை உண்மையாலுமே அந்த பொண்ணு காமிச்ச மாதிரியும், நீங்கள் வந்து அதை ஹைட் பண்ணுறதுக்காக டெமோ வந்துட்டு எடுத்து போடுற மாதிரியும் எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. நீங்கள் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தாராளமாகவே குறும்படம் போட்டிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, கரெக்டுங்களா? டெமோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் குறும்படமே போட்டிருக்கலாம்னு. எனக்கும் அதே தான் தோணுது. விஜய் டிவி வந்துட்டு பார்வதியை பிராண்ட் பண்ணுறாங்களோ, பார்வதி வந்துட்டு பிராண்ட் பண்ணுறாங்கன்னு விஜேஎஸ் வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறார். அப்போ நாம் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்போ பார்வதி வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. மக்களே, உங்களுக்கு இந்த ஒரு டவுட் இருந்ததுன்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். உடனே வந்துட்டு பார்வதி பிஆர் அப்படின்ட்டு வந்துட்டு முத்திர கொத்த வேண்டாம். நான் வந்துட்டு என்னோட டவுட்டை தான் கேட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்வதி இன்னொரு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணார். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வக்ரம் விக்ரம்னு சொல்கிறீங்க. ஏங்க, வக்ரம் வன்மம் எல்லாமே ஒன்று தானேங்க சார். இப்போ வக்ரம் வன்மம்னா என்ன, வக்ரம்னா என்ன, வன்மம்னா என்ன? எனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ ஒரு பிக் பாஸ் பார்வையாளராக நான் வந்து கேட்குறேன், ஒரு ரிவ்யூவராக கேட்குறேன், வக்கர்மனா என்ன, வன்மம்னா என்ன? இப்போ விஜய் சார் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வன்மமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வக்கரம்னா என்ன? எங் விஜய் சார், நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? விக்ரம் வந்துட்டு எந்த ஒரு சண்டை யாருக்கு வந்தாலுமே வந்துட்டு வரமாட்டார். பார்வதிக்கு அப்படின்னா உடனே அங்கே முதலாளாக வந்து நிற்கிறாரு. சப்போர்ட்டா இல்லை, எதிரா. அது ஏன்னா அவர் தெரிய மாட்டேங்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அவர் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க விஜய் சார். அது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை. பட் நாங்கள் ஷோ பார்க்கறதுனால நாங்கள் சொல்கிறோம். ஸோ விஜய் சார், நீங்கள் வந்துட்டு வக்கரத்துக்கு பதிலாக வேற ஒரு வேர்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வச்சு வந்துட்டு விக்ரமை வந்து கூப்பிடலான்னு நினைக்கிறோம். பிகாஸ் விக்ரம் வந்துட்டு நீங்கள் கண்டிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் விக்ரமா வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணுறாரு. அந்த கேம் பிளே வந்து அவருக்கு அது கண்டிப்பாக சூட்டே ஆகலை. அவரோட கேம் பிளே வந்துட்டு கேவலமாக இருக்குது. கேவலமான ஸ்ட்ராட்டஜி. தேர்டு வந்துட்டு நம்மளோட கேப்டன்சி டாஸ்க்கை வந்துட்டு பேசுகிறாரு விஜய் சார். சப்பா, எனக்கு இப்போ தான் வந்து மனசில் வந்துட்டு ஒரு வாரமே குறைஞ்சதுன்னு சொல்லி விஜய் சார் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம பாராட்டலாங்க மக்களே. ஸோ என்னதான் வந்துட்டு பார்வதி வந்து ரோஸ்ட் பண்ணாலும் பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த டாஸ்க், அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னா அத்தனை ஹவுஸ்மேட்ஸையும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணார். அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப கரெக்டு. அப்படி தான் அவங்கள வந்துட்டு பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன், அடேங்க அப்பா சார், நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணேங்க சார், நான் சப்போர்ட் பண்ணேங்க சார். ஏன்பா நீ என்னப்பா கேம் பிளே பண்ணுற? பார்வதி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற, பார்வதி வந்துட்டு அப்புறம் சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நீ லீவ் பண்ணிடுற. இப்படி தான் எங்களுக்கு தோணுது. என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. எனக்கு ஒன்றும் புரியல. நீ வர்ற, சப்போர்ட் பண்ணுற, மறுபடியும் வந்துட்டு அரோராட்ட போகிற, இல்லை உனக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் கூட்டமாக வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி, இல்லைப்பா அவள் வேண்டாம்ப்பா, உனக்கு வந்துட்டு இது சரிப்பட்டு வராது, இது கேமு, நீ நல்லா விளையாடு, நீ அங்கே சப்போர்ட் பண்ணாத, இங்கே சப்போர்ட், உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுப்பா கமருதீன். நீ என்னப்பா வந்துட்டு பார்வதி வந்துட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, அதாவது கேமுக்காக யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கழட்டி விடுற, அது என்னப்பா நியாயம்? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வந்துட்டு ஒரு 4 பேர் உட்காந்து முக்கியமாக அரோரா, அதாவது அந்த அம்மா இருக்கிற ஒரு
நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த அம்மாவுக்கு பார்வதி மேல என்ன வெஞ்சன்ஸ்ன்னு தெரியல. ஓகேங்களா? அந்த அம்மா இருக்கிறதுக்கு கமருதீன் உன்னை மக்கள் எவ்வளோ கேவலமா பார்த்துருப்பாங்க தெரியுமா? நீ வந்துட்டு என்னடா இந்த பொண்ணுக்காக இப்படி இறங்குற, அதுக்கப்புறம் மறுபடியும் நீ அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுது, அப்பவும் இவன் பின்னாடியே போறான்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பார்த்தியா? கேவலமாக நினச்சிருப்பாங்க. அதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் அப்படி வராது கைஸ். நம்மளுக்கெல்லாம் எப்படி வரும்னா, ஓகே சொல்லுங்க இப்படி, ஓகே சொல்லுங்க இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து கன்றாவியா இருக்குது பேசுறது. அது வந்து பேசுறது, அது நடந்துக்கிற விதமா இருக்கட்டும். எனக்கு வந்துட்டு பர்சனலா சொல்லணும்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்கேக்கு 60 சப்ஸ்கிரைபர் வந்துட போறாங்க அப்பா சாமிகளா. நான் உண்மையதான் சொல்றேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏமா நீ இங்க வந்து என்ன பண்ண பிக் பாஸ் ஷோல? நீ வெளியவே பிராண்டோட தான் நீ உள்ள வந்த. வெளியிலே உனக்கு பிராண்ட் இருக்கு, நீ பிராண்டோட தான் உள்ளேயும் வந்த. அப்புறம் மறுபடியும் துஷார்ட்ட பேசின, கமருதன்ட்ட பேசின, வேற என்ன பெருசா நீ பண்ணிட்ட பிக் பாஸ்ல சொல்லுமா? உன எதுக்குமா நாங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு அமைதியா இருந்தா போதும், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் வந்துட்டு இப்படி தூக்கி வச்சுட்டு வர்றாங்களே, அது ஏன் தான் எனக்கு புரியல. ஓகேவா? சரி, இதை விடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு குறும்படம் போட்டாரு பாருங்க. ஆடலை எல்லாத்துக்கிட்டையும், எல்லாத்தோட ஃபேஸ்லையும். எனக்கு வந்துட்டு ரிவைண்ட் பண்ணி நான் ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, இவங்களை எல்லாத்தையும் ரோஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. டு பி ஃப்ரேங்க், ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு திவாகர் மட்டும்தாங்க மக்களே இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் எடுத்து வச்சா கூட அங்கே கேட்கறக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் வரும்போது நாம் வந்துட்டு அது கொண்டாடாமல் இருக்க முடியுமா? பார்வதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நாமெல்லாம் நல்லா கொண்டாடணும். ஓகேங்களா மக்களே? ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடுறதுக்கு சபரி வந்து கேவலமாக பண்ணார் பார்த்தீங்களா? காலை வந்துட்டு முதிக்கிறது, அதுக்கப்புறம் இப்படின்னு தள்ளி விடுறது. இன்ஃபேக்ட் கண்ணில் அடிபட்டும் கூட ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல், ஒரு ஹியூமானிட்டி இல்லாமல் சபரி விளையாடினது ரொம்ப தப்பு. கேட்டால் வந்துட்டு நான் மேன் ஹேண்ட்லிங்காக பண்ணலை அப்படிங்கிற அப்படி. அப்புறம் விக்ரம்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க, விக்ரம், கனி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே பார்த்து சிரிச்சாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு அந்த கமருதீன் வந்துட்டு ஓகே சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் இன் த சென்ஸ் நடக்கிறப்ப சப்போர்ட் பண்ணல, பட் வந்துட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணில் ஒத்தட வைக்கிறதா இருக்கட்டும், ஐஸ் கட்டி வைக்கிறதா இருக்கட்டும், அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரியெல்லாம் பண்ணார் பார்வதிக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு கமருதீனுக்கு ரொம்ப வந்துட்டு பாராட்டணும் நம்மளுமே. ஏன்னா கமருதீனும் திவாகரும் இல்லைன்னா பார்வதியை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு என்ன அவ்வளோ, உங்களுக்குலாம் ஏன் அவ்வளோ பெரிய வன்மம்? இப்போ நீங்கள் பார்வதியை வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசுறீங்க, உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க செத்தா கூட நீங்கள் கண்டுக்க மாட்டேங்க, அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ், அப்படித்தானே நீங்கள் பார்க்குறீங்க? இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு புத்தி. இதுதான் விஜேஎஸ் சார் கேட்டார். ஸோ இதுக்கு வந்துட்டு விஜய் சாருக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பாராட்டுகள். நம்ம நல்லா வந்துட்டு கைத்தட்டி கொண்டாடணும் மக்களே. ஸோ இது வந்து விஜய் சார் வந்துட்டு பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் கனி தான் ஜட்ஜாக இருந்தாங்க. எப்படி வந்து கனி வந்து பயாஸ்டாக இருந்தாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சாண்ட்ரானால அந்த இடத்துல ஏன் பேச முடியல, எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பெரிய பாராட்டுகள் தான். தென் வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு கனி வந்து கேட்குறாங்க ஷோ முடிஞ்சோடனே, அதாவது அந்த சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சோடனே, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ யோசிக்கிறீங்களே, நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம இந்த கேமை வேற மாதிரி எடுத்துட்டு என்ன மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க, நீங்கள் குரூப்பாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவீங்க, பார்வதியை எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறதா உங்களோட பிளானே. இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் உருப்படியாக பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணதே கிடையாது. ஓகேவா? சரி விடுங்க, இப்படியெல்லாம் பேசுறீங்க. இந்த எபிசோடு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணது, ப்ளஸ் வந்துட்டு பார்வதிக்காக வந்து விஜய் சார் வந்துட்டு நீங்களாம் எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு வந்து இந்த குறும்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வியர்டாக இருந்தது வந்துட்டு, வியர்டாக இல்லை, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் வந்துட்டு அரோரா செஞ்ச குறும்படத்தையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து தீர்ப்பு அளிச்சிருப்போம்ல. அந்த பொண்ணு வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு எந்த மாதிரி காமிச்சுது அப்படின்ட்டு, அது ஒன்று தான் எனக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் இந்த ஷோவில். மற்றபடி இந்த சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சதுங்க மக்களே.
சண்டே எபிசோடு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? திவாகர் வந்து வெளுத்து வாங்குறாரு விஜேஎஸ். திவாகர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ராஜாங்க டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் இந்த ஆள் அவர் கேஸ்ட்டை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பொண்ணுங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நினச்சி விஜய் சார் வந்துட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாருங்க மக்களே. அது ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. தென் வந்துட்டு விக்ரம் விஜய் சார் என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி கமருதனையும் பார்வதியும் மறுபடியும் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் விக்ரமை வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு, உங்களை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதில் பெருசாக எந்த உடன்பாடும் இல்லை. ஏன்னா வந்துட்டு உன்னை எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தப்பு தான். அதை நம்ம வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதை கமருதீன் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பார்வதி சொல்லலை. எனக்கு நான் லைவ் ஷோவில் பார்க்குறப்பவும் பார்வதி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, கமருதீன் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு திவாகரோட எலிமினேஷன், அது வந்துட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க மக்களே. இனிமேல் கண்டென்ட்டே இருக்காது பிக் பாஸில். இனிமேல் நம்ம வந்து லைவ் ஷோக்கு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு கண்டென்ட்டுக்காக நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. எங்கப்பா கண்டென்ட்டு, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. எதுக்காக வந்துட்டு திவாகருக்கு வந்துட்டு ஓட்டு இருந்துமே வந்துட்டு எலிமினேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். அரோராலாம் இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. அரோராலாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரம்யா இருக்குது. இந்த அவங்களுக்குள்ள லீஸ்ட் ஓட்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் வந்துட்டு நம்மளோட திவாகருக்கு வந்துட்டு லீஸ்ட் ஓட்ஸ்ன்னு சொல்லி அவரை எலிமினேட் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். அதே மாதிரி தான் பிரவீனையும் எலிமினேட் பண்ணாங்க. இப்போ வந்து திவாகர் கொஞ்சம் நாளில் பார்வதி எலிமினேட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்களே உட்காந்துக்கிட்டோம், அவங்களே தீர்ப்பு எழுதிக்கிட்டோம். நாம் எதுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டை போடணும்னு எனக்கு தோணுது. இப்போ நான்லாம் நிறைய ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். கம்முன்னு வந்துட்டு நம்ம ஓட் போடாமல் அவங்களே எப்படி இருந்தாலும் முடிவெடுக்க போகிறாங்க. நாம் எதுக்கு மக்களே முடிவெடுத்துக்கிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு வந்துட்டு திவாகர் எலிமினேட் ஆனதில் சுத்தமாக எனக்கு அன்ஃபேர் தான். உங்களுக்கு எப்படின்னு வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் இன்னொன்று என்ன அப்படின்னா, திவாகர் வந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறம் பார்வதியோட ப்ளே கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்துட்டு பாவமாக இருக்குது. சீரியஸாக சொல்லணுன்னா, அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்துட்டு திவாகர் மட்டும்தான். வேற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கமருதீன் வந்து யூஸ் பண்ணுவார், ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டார். யூஸ் பண்ணுறாரு இந்த சென்ஸ், பாருவோட கேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவர் ப்ளே பண்ணுவார். பட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை கைஸ். எனக்கு வந்துட்டு அதை நினச்சாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் அவங்க எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்க அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 கண்டஸ்டன்ட் சேர்த்து ஒரு கண்டஸ்டன்ஸ் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கும்போது இட்ஸ் ரியலி ஹார்ட் டு டிஸ்கிரைப் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம கானா வினோத்துக்கு வந்துட்டு கண்டென்ட்டே கிடைக்காது கலாய்க்கிறதுக்கு. ஸோ அவரும் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்காவது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. பட் பார்வதிக்கு வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கைஸ். அது வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பட் பார்வதி வந்து ரொம்பவே அழுதுட்டாங்க அந்த ஷோலேயே, நம்ம ப்ரொமோலேயே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த அரோராவையும் கமருதீனையும் பார்க்கணும் பார்வதி. பாவம் அதுலேயே அந்த பார்வதி வந்து டவுன் ஆயிரும். வந்துட்டு ஒரு நாள், அதாவது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுனா இப்போ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நம்ம வந்துட்டு பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம். பட் அரோரா என்ன பண்ணுவாங்க, ஹாய் கமருதீன் ஹாய் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இரிட்டேட் ஆகுது. எனக்கே இரிட்டேட் ஆகும்போது பார்வதிக்கு எப்படி இரிட்டேட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அந்த கர்மத்தையெல்லாம் பார்க்கணுன்னு பார்வதிக்கு தனியாக இருந்து பார்க்கணும், ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கலாங்க மக்களே. ஸோ until then, take care, signing off. This is Sindhu. Bye.